சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்து அறநிலையத்துறையில் இவ்வளோ வருஷமாக திருநங்கைகள் வந்து தாலி அறுக்கிறாங்க. அது எவ்வளோ கோல்டு வந்து இருக்குது அப்படிங்கிறது கூட எங்களுக்கு இன்னும் தெரியல, எங்களுக்கே தெரியல. ஏன்னா நாங்கள் கொடுக்குற இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கோல்டு வந்து தானமாக நாங்கள் வந்து தாலி கட்டி மறுநாள் வந்து தாலி வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம். அது எவ்வளோ கோல்டு அங்கே வந்து சேஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது கூட எங்களுக்கே இன்னும் தெரியல. ஜஸ்ட் இந்த வருஷம்தான் வந்து ஆர்டிஐயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக தீர்மானமாக இருக்கும். வந்து அதே லாஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய கரப்ஷன் அங்கே நடந்தது கோயிலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11:30 வரைக்கும் பெறப்பட்ட தாலிகளுடைய கணக்குகள் வந்து அதுக்கு திருநங்கைகளுக்கு ரசீது கொடுக்கப்படலை. போன வருஷம் 11:30 மணிக்கு மேலே அதில் கொஞ்சம் படித்த திருநங்கைகள் ஏன் எங்களுக்கு நாங்கள் தங்க தாலி கொடுக்குறோம்ல, நாங்கள் கொடுத்ததுக்கான ரசீது எங்களுக்கு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை ஆச்சு. அங்கே பந்தலடியில் கலவரம் ஆச்சு. அப்புறம் 11:30க்கு அப்புறம் வந்து கொடுக்கப்பட்ட தாலிகள் தான் வந்து கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட காலையில் 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எவ்வளோ பேர் அந்த தாலியை வந்து தானம் கொடுத்தாங்களோ அதுக்கான கணக்குகள் வரவு வைக்கப்படலை. அதுவும் இந்த வாட்டி கள்ளக்குறிச்சி நிர்வாகத்துக்கிட்ட வந்து கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அது வந்து புள்ளி விவரமாக வந்து அதெல்லாமே பதிவு பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் வந்து இதெல்லாம்